கூகுளின் இளைஞர்களை பேர் இழிவுபடுத்திய யாஹூ நிறுவனம் பேரழிவிற்கு தள்ளப்பட்டது. 1994ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்கள் தகவல்களை தேடுவதற்காக தொடங்கப்பட்டது யாஹூ நிறுவனம். 1996இல் $33.8 மில்லியன் மிகப்பெரிய ஆன்லைன் தளமாக மாறியிருந்தது. பேரும் புகழும் மக்கள் மத்தியில் நிறைந்து இருந்தது யாஹூ நிறுவனத்திற்கு. 1998ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்கள் லாரி பேஜ் சர்ச் பிரியன் ஒரு புரட்சிகரமான சர்ச் இன்ஜினை உருவாக்கினர். அதை யாஹூ நிறுவனத்திற்கு $1 மில்லியன் விற்க முன்வந்தனர். அன்றைய யாஹூ கார்ப்பரேட் நிறுவனத்தின் சிஇஓவிடம் தங்கள் சர்ச் இன்ஜினை வாங்குமாறு கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். சிஇஓ டைம் வேஸ்ட் என்று நிராகரித்து துரத்தி அடித்தார். மாறாக யாஹூவின் இணையதளத்தில் கூகுளை சர்ச் இன்ஜினாக ஒருங்கிணைத்தனர். ஆனால் அதுவே யாஹூவிற்கு பேரழிவாக மாறியது. கூகுளில் மக்கள் அதிகரிக்க அதற்கு இணையாக தன்னை மாற்றிக்கொண்டே புதிய பொலிவுடன் ஸ்மார்ட்டாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்த எளிமையாகவும் தேடல் முடிவுகள் வேகமாகவும் துல்லியமாகவும் இருந்ததால் கூகுளின் அசூர வளர்ச்சியால் யாஹூ என்ற பெயரே தடம் தெரியாமல் ஆகிவிட்டது. கூகுள் விளம்பரதாரர்களுக்கும் பயனர்களுக்கும் இடையே ஹார்வர்ட்ஸ் நல்ல ஒருங்கிணைப்பை உருவாக்கியதால் இன்றைக்கு வரை கூகுள் தான் உலகையே தீர்மானிக்கின்றது. இழிவுபடுத்துவதுதான் ஒரு மனிதனின் பேராற்றலால் உலகையே ஆள வைக்கிறது.